ஒவ்வொரு மெக்கானிக்கல் இன்ஜினியருமே ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணும்போது எனக்கு என்ன ஜாப் கொடுப்பாங்க, எனக்கு என்ன ஒர்க் கொடுப்பாங்க, எனக்கு எவ்வளோ சேலரி கொடுப்பாங்க, அந்த மாதிரி தான் நம்ம கண்ணோட்டத்தில் யோசிக்கிறோம். நம்ம அந்த கம்பெனியில், நம்ம அந்த ஆர்கனைசேஷனில், நம்ம அந்த இண்டஸ்ட்ரிக்கு என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதே இல்லை. யோசிச்சு பாருங்கள், இங்கே ஒவ்வொரு கம்பெனியுமே, ஒவ்வொரு ப்ரைவேட் கம்பெனியுமே மார்க்கெட்டில் பப்ளிக்கோட ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கான ஒரு சொல்யூஷன் எடுத்து தான் அதை பிஸ்னஸ் மாடலாக, பிஸ்னஸாக, கம்பெனியாக, ஆர்கனைசேஷனாக டெவலப் பண்ணுறாங்க. ஒரு ஆள் சேர்ந்து அந்த சொல்யூஷன் கொடுக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் சேர்ந்து ஒரு கம்பெனியாக, ஒரு ஆர்கனைசேஷனாக பில்ட் ஆகி மார்க்கெட்டுக்கு ஒரு ப்ராடக்ட்டுங்கிற ஒரு ஃபார்மில் சொல்யூஷன் கொடுக்குறாங்க. அதே மாதிரி கம்பெனியில் நம்ம ஒரு எம்ப்ளாயியாக அந்த நியூ ஏஜில் 2025, 2026 நம்ம ஒரு எம்ப்ளாயாக உள்ளே போகும்போது நாம் அந்த கம்பெனிக்கு, அந்த ஆர்கனைசேஷனுக்கு என்ன சொல்யூஷன் கொடுக்க முடியும், நாம் ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கிட்டு நம்ம ஸ்கில்ஸை அப்டேட் பண்ணுறத தவிர வேறு எந்த வழியும் கிடையாது. நம்ம ஸ்கில்ஸு, நம்ம நாலேஜு இதெல்லாம் அப்டேட் பண்ணி ஒரு இண்டஸ்ட்ரிக்கு, ஒரு மார்க்கெட்டுக்கு நாம் என்ன சொல்யூஷன் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத யோசிக்க ஆரம்பித்தோம்னா, எனக்கு என்ன வேலை கொடுப்பீங்க, என்ன சேலரி கொடுப்பீங்க அப்படிங்கிறத போய் கம்பெனிகள்கிட்ட நாம் கேட்குற நிலமை இருக்காது. ஸோ ஸ்கில்ஸ் அப்டேட் பண்ணுங்கள். ஃபெயில் ஃபாஸ்ட், லேர்ன் ஃபாஸ்ட். ஃபார்மல் எஜுகேஷன் will make you survive in your life. Continuous education will make you fortune. Thank you.